வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட கலந்து கொள்கிற விடயம் என்னென்னு சொன்னால், அந்த கர்மான்ற சம்பந்தமான சில விடயங்களை உங்களோட கலந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் என்னென்னா அந்த கர்மாவை பற்றி கொஞ்சம் கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. நானும் சில விடயங்களை சொல்கிறவங்களுக்கு தெளிவான விளக்கத்தில் கர்மாண்டா என்னென்று. உண்மையாக கர்மாண்டா என்னென்னு சொன்னால், நாங்கள் எதை இந்த பிரபஞ்சத்தை கொடுக்குறோமோ அது எங்களுக்கு திருப்பி கட்டாயம் வருமன்ற எங்களுக்கு தெளிவாக தெரியணும். சிலாக்களுக்கு உண்மையாக தெரியாமல் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மனம் போன போக்கில் போகிறாங்க, அவங்க நினைக்கிறத செய்கிறாங்க. சிலாக்கள் நல்ல விடயங்களை செய்கிறாங்க, சிலாக்கள் கூடாத விடயங்களை செய்கிறாங்க. கூடாத விடயங்களை செய்கிறாக்களுக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கும் கூடாத விடயங்களை. நல்ல விஷயங்களை செய்கிறாக்களுக்கு இந்த பிரபஞ்சம் திருப்பி நல்ல விடயங்களை கொடுக்கும். நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு எதை கொடுத்தாலும் அந்த பிரபஞ்சம் அதே திருப்பி எங்களுக்கு தரும். இதை தான் கர்மான்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் உண்மையாக என்ன செய்யணும்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் நல்ல விடயங்களே இந்த பிரபஞ்சத்தை கொடுக்கணும். உதாரணம், ஒரு வார்த்தை. நாங்கள் நல்ல வார்த்தைகளே எப்போவுமே பயன்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு திரும்ப நல்ல வார்த்தை வரும். உண்மையில் நாங்கள் இந்த உதாரணமாக சொன்னோம்னு சொன்னால், இப்போ நன்றி சொல்கிறது, அது இங்கிலீஷில் சொன்னோம்னா தேங்க்யூன்னு சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறது, சொரி சொல்கிறது, இதை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தினோம்னா எங்களுக்கு இந்த வார்த்தைகள் திரும்பி வரும். அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களையும் பார்த்து மாட்டார்கள் நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆளை வாழ்த்துனீங்கன்னா அவங்கள உங்களை வாழ்த்துவாங்க. நீங்கள் எத்தனை பேரை வாழ்த்துறீங்களோ அவ்வளோ அத்தனை பேரும் உங்களை வாழ்த்துவாங்க. இதை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நல்ல விடயங்களை இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். அதான் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி. அப்போ எங்களோட மனதிலிருந்து நாங்கள் என்னத்தை வெளியே விடுறோமோ அது திருப்பி எங்களுக்கு அப்படியே வரும். இதை தெளிவாக நீங்கள் விளங்குனீங்கண்டா சரி. சிலாக்களை எப்படி யோசிக்கிறோன்னு சொன்னால், எனக்கேன்னு இவ்வளவு பிரச்சனை வருது, எனக்கேன்னு இவ்வளவு துன்பம் வருது, நானே இந்த துன்பப்படுறேன். சிலாக்களுக்கு அவங்க ஒரு அளவான சின்ன வயசுகளில் செய்த சில விடயங்கள், சில தப்புகள், சில தவறுகள், இந்த பிரபஞ்சத்துக்கு செய்த தீமைகள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். வளர்ந்ததுக்கு பிறகு திரும்பி வரும். திரும்பி வந்தோடனே அவங்களுக்கு தெரியாது. உண்மையாக சொல்லுவாங்க, என்னது துல்லிய மாடு பொதி சுமக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான். அது 10 வயசு 20 30 40 50 60 வயசுன்றது அது சுமார் எண்ணிக்கை. ஒரே உடம்புலேருந்து நாங்கள் இந்த ஆன்மாவிலிருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த வயசில் எதை கொடுத்தாலும் எங்களோட லைஃபுக்கு முடிகிறதுக்கு முதல் அது திரும்பி எங்களுக்கு வரும். அதனால் தயவு செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல விடயங்களை கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, நான் ஹாப்பியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை வாழ்த்துங்க, தேங்க்யூ சொல்லுங்கள். ஏதாவது தப்பு செய்கிறீங்கன்னா சொறி கேளுங்க, மனதை விட்டு பேசுங்க. நீங்கள் கூடாத வார்த்தைகளை யாருக்காவது பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் அதே வார்த்தை திரும்பி உங்களுக்கு வரும். உதாரணமாக, நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையை ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அவரும் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க வடிவா. நீங்கள் ஒரு தப்பும் செய்யலை, உங்களுக்கு ஒரு ஆள் கண்ட மாதிரி நீங்கள் தப்பு செய்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு பேசுகிறாரு, நிறைய ஏசுகிறாரு, கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த டைமில் சைலண்ட் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசினவருக்குரிய அதுக்கு அதை விட கூடுதலான கெட்ட வார்த்தையை இந்த உலகம் பிரபஞ்சம் அவருக்கு திருப்பி கொடுக்கும். அதுதான் கர்மான்னு சொல்கிறது. அதனால் தயவு செய்து நாங்கள் இனி எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்கு நல்ல விடயங்களை கொடுக்க பழகுவோம். பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விடயங்களை தரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு அடுத்த நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.